சீரியஸ். பயப்பட வேண்டாம். பஞ்சம், உண்மை சொல்லு. அதுக்கப்புறமும் அம்மா கல்யாணி அடிச்சாங்களா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அவதான் அம்மாவுக்கு தெரியாம ஓடி வந்துட்டா. உன்னையும் அம்மாவையும் விட தங்கச்சிக்கு என் மேலதான் பிரியம் ஜாஸ்தி. உங்க தங்கச்சிக்கு எப்ப கல்யாணம் நடந்துச்சு? என்ன டாக்டர் இது? இனிமேதான் நடக்க போகுது. உங்களுக்கு நான் பத்திரிக்கை அனுப்பாம இருப்பேன். சாரி மிஸ்டர் சோமு, உங்க தங்கச்சி இப்ப கர்ப்பமா இருக்கு. டாக்டர் சொல்றதெல்லாம் உண்மையா? யாரு கூட அப்படி பழகின? சொல்லு. என்ன கட்டிக்கு போறவர் தான். ஏன் சோமு சிரிக்கிற? உன் பிரியமான தங்கச்சி செஞ்ச காரியத்தை நினைச்சு சிரிக்கிறியா? இல்ல, நீ வாயை திறந்தா இவ வாழ்க்கை சிரிப்பா சிரிச்சு போங்கிற சுட்டி காட்டத்தான் நான் சிரிக்கிறேன். கல்யாணிக்கு கல்யாணம் நடந்தே ஆகணும். அந்த போலீஸ்காரன் தான் இவருக்கு மாப்பிள்ளையா இருந்தாகணும். அது வரைக்கும் நீயும் உங்க அம்மாவும் ஆளுக்கு ஒரு பிளாஸ்டரை வாயில ஒட்டியே தீரணும். இந்த லாக்கெட்டுக்குள்ள யார் போட்டோ வச்சிருக்க? ஒரு உட்பி ஹஸ்பண்டா? இந்த லாக்கெட்டுக்குள்ள போட்டோ கூட வைக்க முடியுமா? சரிதான், போ கழட்டு காட்டுறேன். இது கூட தெரியாமையா போட்டுட்டு இருக்க? எங்க அம்மா இந்த லாக்கெட் உனக்கு எப்படி கிடைச்சது கல்யாணி? எங்க பெரியண்ணன் தான் வாங்கிட்டு வந்துச்சு. இது எங்க வாங்கினாருன்னு தெரியுமா? தெரியல. இது மட்டும் இல்ல, இன்னும் ஏராளமான நகை வாங்கிட்டு வந்துச்சு. எங்க பஞ்சன் உங்ககிட்ட சொல்லிருப்பாரு. கொஞ்ச நாள் முன்ன வரைக்கும் நாங்க இந்த மாதிரி நகையெல்லாம் பார்த்ததே இல்லை. ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தோம். எங்க சோமண்ணன் தான் ஒரு வியாபாரத்துல நிறைய பணம் சம்பாரிச்சு பணக்காரன் ஆயிடுச்சு. அண்ணே, நான் கொஞ்சம் வெளியே போனோம், வரீங்களா? இல்லம்மா, நான் இருந்து உங்க அண்ணனை பார்த்துட்டு வரேன், நீ போ. பஞ்சம் இங்க வெளியே போயிருக்க போட்டிருக்கேன். எங்க அப்பா கொல்ல பாவி நீதான். அன்னைக்கு பஸ்ஸ கொல்ல எடுத்தவங்க நீதான். உன்னை விட மாட்டேன். நானேதான். என்ன செய்ய முடியும் உன்னால? சோமு, அவளை விடு. கூடாது, இவனை விடக்கூடாது. இவ தேடி அலையிறப்ப நிச்சயமா அவளுக்கு கிடைக்காது. அதனால இவனால பொறுமையா இருக்க முடியாது. இவனை விட முடியாது. சோமு, எது முடியும் எது முடியாதுங்கிறது எனக்கு தெரியும். என்ன நம்பி அவளை விடு. மத்தவங்க நான் பாத்துக்கிறேன். போச்சு, தங்கச்சியோட கல்யாணம் கேட்டு போச்சு. இல்ல, நிச்சயம் நடக்கும். ரேகா ஆதரவோட. அப்படியா? திருடனுக்கு நீங்களும் சப்போர்ட் பண்றீங்களா? ரேகா, அவசரப்படாத. அவசரப்படாம எப்படி இருக்க முடியும்? நான் தேடி வந்த பொருளை அடைய முடியாதுன்னு அண்ணன் உறுதியா சொல்றாரு. தம்பி, நீங்க தங்கச்சி கல்யாணத்துக்கு நான் தடையா இருக்க மாட்டேன்னு உறுதி கொடுத்துட்டீங்க. அப்ப இந்த அனாதைக்கு கொடுத்த உறுதிமொழி என்ன ஆகுது? எங்க அப்பாவுடைய நாணயம், என்னுடைய லட்சியம், அதுக்காக நீங்க செஞ்ச சத்தியம் எல்லாத்தையும் குழி தோண்டி புதைச்சிட்டு அண்ணனும் தம்பி தங்கச்சி கல்யாணத்துக்கு ஜாம் நடத்த புறப்பட்டுட்டீங்க. இந்த அனாதையாவே விட்டுடுங்க. ரேகா, என்ன நம்பு. நோ, நான் யாரையும் நம்புறதுக்கு தயாரா இல்ல. ஆரம்பத்துல உங்க திருடனோட கூட்டாளி வந்தா சந்தேகப்பட்டேன். கூட்டாளியை நம்பலாம், கூட்டு சரியில்லைன்னா எதிரியாயிடும். ஆனா நீங்க திருடனுக்கு தம்பி. ஒரு பெரிய பஸ் கொள்ள நடந்திருக்கு, பல பேர் செத்துருக்காங்க. நீங்களும் இருந்திருக்கீங்க, உங்க அப்பாவை இழந்திருக்கீங்க. ஆனா இதை பத்தி எந்த கம்ப்ளைண்ட்டும் நீங்க போலீஸ்க்கு தரல. ஏன் நீங்க போலீஸையும் மதிக்கல? அதுக்கு காரணம் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? நான் போலீஸ்ல ரிப்போர்ட் பண்ணா மட்டும் இறந்து போன எங்க அப்பா திரும்பி வந்துடவா போறாரு? அட்லீஸ்ட் நீங்க இழந்து போன பொருளாவது உங்களுக்கு கிடைக்கும் இல்லையா? மேடம், நடந்த சம்பவங்களையும் உங்களுக்கு தெரிஞ்ச உண்மைகளையும் ஒண்ணு விடாம சொல்லுங்க. சட்டம் உங்களுக்கு தக்க பாதுகாப்பு கொடுக்கும். கமா ப்ளீஸ், கமா
Come on, tell me. Yes, come on. அது Yes. ஹலோ ரேகா, நான் தான் பேசுறேன். உன் எதிரில் இருக்கிறது சிஐடி ஆபீசர் மட்டும் இல்ல, அவன் தான் என் தங்கையை கல்யாணம் பண்ணிக்க போற மாப்பிள்ள சுந்தர். ராங் நம்பர். மேடம், குதிரைக்கார கிழவன் குடிசையில தங்கினது, கைத்துல தொங்கினது, ஒரு உயிரை அடக்கம் பண்ணது, இன்னொரு உயிரை காப்பாத்துனது எல்லாமே எனக்கு தெரியும். என்கிட்ட எதையும் மறைக்க வேண்டாம். இன்னும் பச்சையா சொல்றேன், பஸ்ஸை கொள்ளையடிச்சது யாருன்னு ஒருத்தருக்கு தெரியும். அந்த ஒருத்தர் யாருன்னு உங்களுக்கு தெரியும். அதை என்கிட்ட சொல்லுங்க. அடுத்த பின்னாடி உங்க பொருளை கைப்பற்றி கொடுக்க நாங்க தயாரா இருக்கோம். அது கொஞ்சம் இருங்க, டார்ச் கொண்டு வரேன். இப்ப நீ நினைச்சா என்ன வேணாலும் செய்ய முடியும். எங்க அண்ணன் தான் திருடங்கிறத அம்பலப்படுத்தி உன் பொருளை உன்னால் அடைய முடியும். ஆனா என் தங்கச்சியோட வாழ்க்கை, அவளையும் வாழ வச்சு உன் பொருளையும் என்னால மீட்டு தர முடியும். என் தப்பு முடியாது. கையில இருக்கிற வெண்ணையை விட்டுட்டு சுண்ணாம்புக்காக காத்திருக்க நான் தயாரா இல்லை. எங்க அப்பாவுடைய நாணயத்தை காப்பாற்ற வேண்டியதா என்னோட ஒரே குறிக்கோள். என் இதயத்தை கல்லாக்கிட்டாதான் அது முடியும்னா அதுக்கு நான் தயாரா இருக்கேன். ரேகா, இதுதான் உன் முடிவா? முடிவான முடிவு. ரேகா, இந்த சொல்லு, உன் பிரச்சனைகளாம் தீர்ந்துடும். என் குடும்பத்துக்கு நான் திரும்பி வராமலே இருந்திருந்தா, ரேகா, ஓடி போற தம்பி திரும்பி வந்தான், கூட பிறந்த அண்ணனை காட்டி கொடுத்தான், தங்கச்சியை வாழ விடாம செஞ்சான், உலகத்தில் இருக்கிறவனுக்கு காரி துப்புறதை விட அவன் திரும்பி வராமல் இருக்க நல்லது இல்லையா? கமான், சுடு. இதோட என் நல்ல எண்ணங்களை சுட்டு பொசிக்கிடு. சுடு, கமான். என்ன தேடுறீங்க? இப்ப உங்களோட பேசிக்கிட்டு இருந்தது யாரு? ஏன் கூட நானும் யார் பேசுறீங்க? ஓஹோ, மிஸ் ரேகா, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு எதிராக செயல்படாதீங்க. அதுவே உங்களுக்கு தலைவலியா வந்து முடியும். பரவாயில்லைங்க, தலைவலிக்கு என்கிட்ட நிறைய மருந்து இருக்கு, நீங்க போயிட்டு வாங்க. I see. Thank you. Hello. Hello, Somu. How are you? Fine. ஒரு happy news. பஸ் கொள்ளக்காரனை கண்டுபிடிச்சிட்டேன். Yes. இப்ப நீ நினைச்சா என்ன வேணாலும் செய்ய முடியும். எங்க அண்ணன் தான் திருடங்கிறத அம்பலப்படுத்தி உன் பொருளை உன்னால் அடைய முடியும். ஆனா என் தங்கச்சியோட வாழ்க்கை, அவளையும் வாழ வச்சு உன் பொருளையும் என்னால மீட்டு தர முடியும். Please, என் தப்பு. சோமு, இந்த குரலுக்கு சொந்தக்காரன் எவனோ, அவன் கூட பிறந்த அண்ணன் தான் பஸ்ஸை கொள்ளையடிச்சவன். ஆமா, உங்களுக்கு ஒரு தம்பி இருக்கிறதா சொன்னீங்கல்ல? எங்க அம்மாவுக்கு நான் ஒரே பிள்ளைதான். ஏன் நான் போய் சொல்றேன்? சுந்தர், எனக்கு உன்னை விட்டுட்டேன்னு சொல்றியா? அவர் எத்தனை ஆம்பளை பிள்ளை இருந்தாலும் கேட்டாரு. அது இல்லைன்னா பார்க்கல, அவரை போட்டு நீ ஏன் குழப்பற? நாங்க சொல்லிட்டுமா? காபி சாப்பிட்டு போங்க. காஃபி உங்களுக்காக தான் கல்யாணி போட்டு கொண்டு வந்துட்டா, நீங்க சாப்பிடு. வா. கல்யாணி, ஏன் பேச மாட்டேங்கிற? உன்னை எனக்கு பிடிக்கல, என்னோட பேசாத. ஓஹோ, சுந்தரோட உன்னை தனியா பேச விடலைங்கிறதுக்காக என் மேல கோவமா? அது ஒண்ணும் இல்ல. அம்மாவுக்கு நீ ஒரே பிள்ளைன்னு சொன்னியே, ஏன் பஞ்சம் இல்ல? அப்ப என்னடான்னா அண்ணியோட பேசக்கூடாதுன்னு தடுத்த. வர வர உன் போக்கே எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. உனக்கும் சுந்தருக்கும் கல்யாணம் நடக்க வேணுமா வேண்டாமா? வேணும். அப்படின்னா நீ ஒரு பிளாஸ்டர் வாயில ஒட்டிக்க. பஞ்சுதான் அண்ணங்கிறது சுந்தருக்கு மட்டுமில்ல, வேற யாருக்குமே தெரியக்கூடாது. ரேகா எது கேட்டாலும் நீ பதில் சொல்லக்கூடாது. ஏன் எதுக்கு நீ என்ன காரணம் கேட்காத, ஓகே? ஐயா கும்பிடுறேனுங்க. என் தங்கச்சிக்கு கல்யாணம், 1000 ரூபாய் பணம் அனுப்பணும். பணம் ரெடியா இருக்கு, பாரமும் ரெடியா எழுதி வச்சிருக்கேன். அது அனுப்புற ஃபீஸ் 25 ரூபாய் செலவாகுது. தயவு பண்ணி அதை கொடுத்தீங்கன்னா உதவியா இருக்கும். அப்படி சொல்லாதீங்க, நீங்களே அனுப்பிட்டா கூட தெரிந்தாங்க. நாங்க பணம், மணியோட பணம் நீங்களே அனுப்புங்க. பார்த்து வந்தாயா? நீ பார்த்து வந்தாங்க. எல்லாம் ஒரு பார்த்து வரல விட்டுட்டு வைக்கிறியாடா?
எங்கடா வர்றா போயிட்டு? இல்ல சார், நான் சினிமாவுக்கு போயிட்டு இருக்கேன் சார். சினிமாவுக்கு? 1:45 மணிக்கு சினிமா இருக்கு? முன்னாடி போய் வரிசையில உட்காரலாம்னு போறேன் சார். அப்படியா? ஏதோ பதறது உடம்பெல்லாம். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். யாராவது பாக்கெட் அடிச்சியா? ஐயா, அதை நான் இப்ப விட்டேன் சார். பாக்கெட்டை காமி. இல்ல சார், நான் சொன்னா கேளுங்க சார். காமிடா பாக்கெட். சார், நான் அப்படி தப்பு பண்றேன் இல்ல சார். மணி ஆர்டர் பாரம், ஒரு கட்ட பணம். எதுறாது? சார், சார், எனக்கு ஒரே ஒரு தங்கச்சி சார். எனக்கு பின்னாடி பிறந்தது சார் அந்த தங்கச்சி. இது முன்னாடி பிறந்த அக்காடா? அந்த தங்கச்சிக்கு கல்யாணம் வச்சுட்டாங்க சார். ஆஹா. அம்மா 1000 ரூபாய் கேட்டு அனுப்பிச்சாங்க. படாத பாடுபட்டு அனுப்ப போறேன் சார். அதுக்கு கஷ்டப்பட்டு நீ அனுப்புறியா? ஆமா சார். ஏய், ஒரு தங்கச்சிக்கு ஒரு அண்ணன் அனுப்ப வேண்டிய கடமைடாது. உடனே அனுப்பிடா போட. சரி சார். பாக்கெட்லாம் அடிக்கிறது இல்லையா? இல்ல சார். ஏய், போஸ்ட் ஆஃபீஸ் இங்கடா. சார், நான் சாயந்தரம் அனுப்பிச்சிடலாம் சார். இல்ல இப்பவே அனுப்பு. இல்ல சார், சொன்னா கேளுங்க சார். நான் சாயந்தரம் மனசு மாறி போவோம். மணி 12 ஆகுது. சார், 12:30 இதுக்கு என்ன சார் சம்பந்தம்? இன்னைக்கு ரேசருக்கே போயிடுவியே. போக மாட்டேங்க சார். டேய், அனுப்புடா. இல்ல சார். டேய், நல்லது செய்யணும்னு முடிவு பண்ணிட்டேன். அதை இப்பவே செய்யண்டா. சார், நான் செஞ்சுறேன் சார். நானும் கூடவே இருக்கிறேன். வாரம் அனுப்புடா. இல்ல சார், நான் சொன்னேன். அனுப்பு. சார், 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 இது விஷயம் வேற. சார், 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 சார். போடா, சார். நான் அனுப்பிச்சிடுறேன். போடா, சார். நான் அனுப்பிச்சிடுறேன். நான் அனுப்பிச்சிடுறேன் சார். போடா, சார், நான் அனுப்பிச்சிடுறேன் சார். நான் சாயந்தரம் அனுப்பிச்சிடுறேன் சார். சார், இந்த 1000 ரூபாய் இந்த அட்ரஸ் அனுப்பு. சார், சார், 1000 ரூபாய் சார். இனிமே 1000 மொத்தமா நான் பார்க்க முடியாது சார். அநியாயம் 25 ரூபா கொடுங்க சார். அதுதான் சார், நான் அதை மேக்கப் பண்ணிட்டு வந்து அனுப்பலாம்னு பார்த்தேன் சார். நீ பண்ண இல்ல சார், 25 இல்ல சார். பாருங்க, வச்சுக்கிட்டேன் நான் வந்து அந்த பாக்கெட். அந்த பக்கத்துல பாக்கெட்டே இல்ல. அந்த பக்கம் பாருங்க சார். சார், 25 ரூபா சார். சார், இது ஏன் பணம் சார். இது அந்த பணம்? அது தங்கச்சிக்கு போறது சார். தங்கச்சிக்கு போறது. இதுவும் தங்கச்சிக்கு போறதா? 975 ரூபா. ஒரு ரவுண்டாவே போய் தரணும். அதே மாதிரி 25 குறைஞ்சா கல்யாணம் நிக்கலாம்ல. இந்த சார், 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 என்ன சார் விளையாடுறீங்க? டீ குடிக்க கூட காசு இல்ல சார். என்ன அது பணமா? ரசீது வச்சுக்க. ரசீது. ரேகா, இது வீட்டுக்கு யாரெல்லாம் வராங்கன்னு போலீஸ் வாட்ச் பண்ணிருக்காங்க. அதனாலதான் இந்த கோலத்துல வந்திருக்கேன். நீங்க வேஷத்தை மாத்திக்க பின்பக்கமா கம்மி நீட்டலாம். எங்க? கிரீடத்தை கைப்பற்ற. எப்படி? நான் அரபு நாட்டுக்காரனா இருந்தாலும் டெல்லியில்தான் வாழ்ந்துட்டு நான் தமிழ் பேசுறதுக்கு காரணம் இந்த பிரெஞ்சு நாட்டு பேரழகி சொஃபியா லாரன். இவங்க தமிழை கத்துக்கணுங்கிறதுக்காகவே இந்தியாவுக்கு வந்து அதை சுத்தமா கத்துக்கிட்டவங்க. பிரெஞ்சுக்கும் அரேபியாவுக்கும் என்ன கனெக்ஷன்? ஓ, முதல்ல நாம பிசினஸ் பேசுவோமா? 1 minute. ஓகே. இவங்களை நான் சந்திக்கவே இல்லை. நான் சந்திச்ச 2 பேர் அண்ணன் தம்பி. மூத்தவங்க பேர் பச்சரிசா, இளையவன் பேர் பாபாசா. ஆனா அவங்க 2 பேருக்கு தமிழே தெரியாது. ஹால்ல என் பர்த்டே ஃபங்க்ஷன் நடந்துகிட்டு இருக்கு. அது முடிஞ்சது பிசினஸ் வச்சுக்கலாமே. ஓ எஸ். கமா, வாங்க ஃபங்க்ஷன்ல கலந்துக்கலாம். பரவாயில்ல, நாங்க இங்கே இருக்கோம். நோ நோ நோ, நீங்க கண்டிப்பா கலந்துக்கணும். என்ன, ஒரு பிரெஞ்சு பேரழகி வந்து தமிழ் கத்துக்கிட்டாங்கிறது எங்களுக்கு எல்லாம் பெருமை இல்லையா? ஒரு பாடி ஹால்ல இருக்கிற தமிழர்களை எல்லாம் பெருமைப்படுத்தணும். நீ? ஏ, ஜபர்தபதம், ஜபர்தபதம், ஜபர்தபதம். என்னடா ஜம் அம்மா, ஒரு வெளிச்சத்துல ஆடுனா அடையாளமே தெரியல. ஆம்பளையா பொம்பளையா? ஜம். தம்பி, இத உன் கையால ரேகாட்ட. ரேகா, என் தம்பி சொன்ன சொல்ல நிறைவேற்றுவாங்கிறத இப்பவாவது புரிஞ்சுக்கிட்டியா? என்ன மன்னிச்சிருங்க. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே எனக்கு தெரியும். எனக்கு யாரும் நன்றி சொல்ல வேண்டாம். ஆனா என் தங்கச்சியோட கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். சோமு, இருந்த ஒரு பிரச்சனையும் தீர்ந்து போச்சு. இனிமே குழப்பமே கிடையாது. ஆமா, கல்யாணியோட கல்யாணத்தை